எனது அன்பு நேயர்களே வணக்கம். பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவினில் சில விஷயங்கள் ஆழ்ந்து உணரும் போதுதான் புரியும் எதனுடைய தாக்கத்தில் அந்த வாழ்க்கை சென்றது அல்லது எந்த வழியிலே அந்த வாழ்க்கையானது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று. உலகத்தில் கோடான கோடி உயிர்கள் ஜனித்திருக்கிறது. பிறப்பு இறப்பு என்பது இயற்கையிலேயே அமைந்துவிடக்கூடியதாக இருக்கிறது. பிறப்பென்றால் இறப்பென்பது இருக்கும். இறந்தவர்கள் பிறப்பதற்குத்தான் வழி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சொல்லப்பட்ட வழிக்கு உறுதிகள் இல்லை, ஆனால் உறுதியாக பிறப்பெடுக்கிறார்கள் என்று சொல்கின்றோம், கேட்டிருக்கிறோம். இந்த பதிவிலே ஈசன், எல்லாம் வல்ல ஈசன், அவனுடைய அருள் அம்சத்தோடு எல்லா ஜீவராசிகளும் இந்த உலகத்திலே தோன்றியிருக்கிறது. அவற்றுள் சிலர் ஆரம்பத்தில் ஈசன் என்ற ஒன்றை மறந்து செயல்பட்டாலும் பின்பு அதை நாடி அதனிடம் சரணாகதி அடைந்து இறைவனுடைய அம்சத்தை, தத்துவத்தை உணர்ந்துவிடக்கூடிய அம்சத்திலே பிறந்து விடுவார்கள். இந்த ஈசன், ஈசா என்றால் என்ன? இந்த ஈசா என்ற வார்த்தை இந்த சமஸ்கிருதத்திலே ஈசனை குறிக்கிறது. ஈசன் என்றால் இந்த உலகத்திற்கு உரிமையானவன் என்று சொல்கிறது. அதற்கு ஏதேனும் ஒரு உருவத்தை நாம் வைத்து வணங்குகிறோம், ஆனால் உருவமற்று அருவமற்று முழுவதுமாக வியாபித்திருக்கக்கூடிய ஒரு பொருள்தான் இந்த ஈசன். ஈசா வாஷ்ய உபநிடதம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த உபநிடத்திலே துவக்கத்திலேயே ஒரு பாடல் ஒன்று இருக்கும். ஓம் பூர்ணமதஹ பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் முதோச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவஷ்யதே ஓம் சாந்தி 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 என்று முடியும். இதற்கான அர்த்தம் என்ன? ஓம் பூர்ணமதஹ, அதாவது முழுமையாக இந்த ஓம் என்ற அந்த உச்சரிப்பை சரியாக உச்சரிக்க தொடங்கிவிட்டாலே இறைவனோடு, இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றி விடுவோம். பூர்ணமதக என்றால் முழுமையாக இருக்கிறதாம் இந்த பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்திலிருந்து பூர்ணாமிதம் பூர்ணாத் பூர்ணம் முதோச்சதே, அதாவது அதிலிருந்து மீண்டும் முழுமையாக ஒன்று உருவெடுக்கிறது. அதுவும் முழுமையாக இருக்கிறது. எதிலிருந்து ஒன்று வந்ததோ அதுவும் முழுமையாக இருக்கிறது. அதாவது ஒன்றிலிருந்து முழுமையாக வேறொன்று வருகிறது. ஒரு முழுமையான விஷயத்திலிருந்து ஒன்றை உருவாக்கிவிட்டோம் என்றால் அந்த எதிலிருந்து அதை உருவாக்கினோமோ அது இல்லாமல் அல்லவா போக வேண்டும். அப்படி இல்லாமல் வந்ததும் முழுமையாக இருக்கிறது, அதை தந்ததும் முழுமையாக இருக்கிறது. இதுதான் ஈசனுடைய தத்துவம். இதைத்தான் ஈசா வாஷ்ய உபநிடத்திலே இந்த ஸ்லோகத்திலே ஓம் பூர்ணமதஹ பூர்ணாமிதம் பூர்ணாத் பூர்ணமுதோச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவஷ்யதே என்று சொல்லி இருப்பார்கள். இதுதான் இறைவனுடைய தத்துவம். இறைவன் ஒன்றை தோற்றுவித்த பிறகும் அவன் முழுமையாகவே இருக்கின்றான். இந்த தத்துவத்தில் தான் உயிர்களும் ஜனிக்கிறது. ஆகையினால இறை தத்துவம் தான் இந்த லோகத்தை, இந்த உலகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு தாய் முழுமையானவளாக இருப்பாள். அந்த தாயிடமிருந்து ஒரு சேய் பிறந்திருக்கும், ஒரு குழந்தை. அந்த தாய் சேய் இருவருமே மனிதன் என்ற அந்த ரூபத்தினுடைய முழுமையாகவே இருப்பார்கள். ஒரு குழந்தை அந்த தாயிடமிருந்து வந்துவிட்ட பின்பு மீண்டும் அந்த தாய் இன்னொரு குழந்தையையும் தர முடியும். இந்த குழந்தையும் ஒரு தாயை உருவாக்க முடியும். அதாவது பிற்காலத்தில் அந்த குழந்தையிடம் இருந்து வரக்கூடிய ஒரு வாரிசு என்பது உருவாக்க முடியும். இப்படி தொடர் சங்கிலி போன்று ஒரு முழுமையிலிருந்து ஒரு முழுமையை தரக்கூடியதுதான் இந்த ஈசன். அந்த ஈசனிடமிருந்து பிறப்பெடுப்பதுதான் சிவன், விஷ்ணு, பிரம்மா, மற்ற துணை தெய்வங்கள் எல்லாம் இதன் உள்ளிருந்து வரக்கூடிய அம்சங்கள். நாம் பல பெயர்கள் வைத்து அழைத்தாலும் கூட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அம்சத்திலே இருக்கும். அதே ஈசா வாசிய உபனிடத்திலே ஈசா வாசியம் இதம் சர்வம் யத் கிஞ்ச ஜகத்யம் ஜகத் என்று துவங்கும் ஸ்லோகம் இருக்கும். அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தினுடைய சாரம் என்ன தெரியுமா? இந்த
பிரபஞ்சத்தினுடைய முழு உண்மையும் முழுவதுமாக உங்களிடம் ஊறி கலந்திருக்கும். இங்கும் இருக்கும் சர்வ வியாபியாக எங்கும் இருக்கும் எங்கும் காணலாம். அப்படி என்றால் முழுவதுமாகவே இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்துமே ஈசனுடைய அம்சம். அதனால்தான் ஈசனை உன்னுள் தேடலாம் என்று பலர் சொல்வார்கள். ஆனால் வாழ்க்கையின் ஆரம்பத்திலே இறைவனை நாடக்கூடிய அமைப்பு என்பது இல்லை என்றாலும் கூட பிற்காலத்தில இறைவனை சென்று வணங்கி வழிபட்டு சரணாகதி அடைந்து ஒரு மோட்ச நிலையை பெறக்கூடிய அம்சம் ஒரு 4 ராசிகளுக்கு அமைந்திருக்கிறது. அந்த ராசிகள் அங்கிங்கு அலைந்து அதன் பின்பு கடைசியிலே ஒரு வாழ்க்கையில் ஒரு 40 வயதை தாண்டிய பின்பு சிவனிடம் வந்து சரணடைவது என்பது இருக்கும். அதற்கு பதிலாக துவக்க முதலேயே சிவனோடு ஒரு ஐக்கியம், சிவபக்தி, ஞான மார்க்கத்தை ஒரு பாதையாக அல்லது தங்களோட இணைத்து செல்லும் போது எல்லா வளத்தையும் அவர்களும் பெற்று மற்றவர்களுக்கும் தரலாம். ஆனால் சிலர் அதிலே தவறிவிடக்கூடிய அமைப்பில பின்னர் வந்து சிவனை நாடி வந்து சிவனுடைய பக்தியிலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நல்லதை நோக்கி பயணிப்பார்கள். அதிலே முதலாவதாக வரக்கூடியது என்று எதை பார்க்க வேண்டும் என்றால் எந்த ராசி என்றால் விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் ஆரம்பத்திலே அவர்களுடைய சிந்தை அவர்களுடைய அறிவு மூலமாகவே உயர்ந்து விடலாம். இந்த அறிவு என்பது நமக்கானது, நாமே நமக்காக செய்து கொண்டது என்பது போன்ற ஒரு கட்டமைப்பு பிம்பத்திலே இருப்பார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல புரிந்து அவர்கள் ஈசன் உடைய அம்சமான சிவனினுடைய வழிபாட்டிலே வந்து அதனுடைய துணை தெய்வம் என்று சொன்னால் முருகனுடைய அழகிய முருகனுடைய வழிபாட்டிலே முருகனை நம்பி முருகனை நாடி முருகனை சரணடைந்து வாழக்கூடிய அமைப்பை பெற்று விடுவார்கள். இவர்கள் சிவனினுடைய அம்சம், ஈசனுடைய அம்சம் சிவன், சிவனுடைய ஒரு அம்சம் விருச்சிக ராசி அன்பர்களுக்குள் பொருந்தி இருக்கும். ஆகையினாலே ஆரம்பம் முதலேயே சிவ வழிபாடு ஏற்றத்தை தரும். அடுத்தது மேஷ ராசி அன்பர்களும் கூட இந்த சிவ வழிபாடு என்பது மிகப்பெரிய ஏற்றம் தரும். ஏனென்றால் அந்த மனப்பான்மை என்பது உங்களுடைய மனம் என்பது உங்களுடைய அடிமனம் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே வாழ்க்கையில் பல நிலைகளில் சோதனைகளை கடந்து 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 பின்னர் தெய்வத்தை நம்பி தெய்வத்தினுடைய மார்க்கத்திலே வந்து இந்த சிவ வழிபாட்டிலே மூழ்கி அதன் பின் சிலர் சைவமாகவே, அதாவது வாழ்க்கை முறையிலும் கூட உணவு உண்பதிலும் கூட சைவமாகவே மாறக்கூடிய அமைப்பை இது தருகிறது. ஆகையினாலே கும்பமும் துன்பமில்லாமல் இருக்க வேண்டும் என்றால் சிவ வழிபாடு ஏற்றத்தை தரும், மிகப்பெரிய மாற்றத்தையும் தரும். புதனை ஆட்சிநாதனாக கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களும் கன்னி ராசிக்காரர்களுக்கும் இவை இரண்டையுமே ஒரு நிலையிலேயே வைத்து பார்க்கலாம். ஒன்று காலபுருஷ தத்துவத்திலே 3வது ராசி, மற்றொன்று 6வது ராசி. இரண்டுமே மறைவிடங்கள் என்று சொல்லக்கூடியதாய் அமைந்திருக்கும். இந்த இருவருமே முழுவதுமாக சிவனை அப்படியே கட்டியாக பற்றி கொண்டீர்கள் என்றால் செல்வ செழிப்பு அபரிமிதமாக இருக்கும். உங்களால் குறைந்தபட்சம் உங்களுடைய சுற்றத்தார் உறவினர்கள் பயன்பெறக்கூடிய அமைப்பிற்கு சிவன் உங்களை வளர்த்து விடக்கூடிய அமைப்பு இருக்கும். சோதனைகள் வந்தாலும் கூட அவற்றையெல்லாம் கடந்து சாதனைகளை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த 4 ராசிகள், அதிலே புதன் அமைப்பு இருக்கக்கூடிய புதனுடைய ஆட்சிநாதன் என்று சொல்லக்கூடிய 2 ராசிகள், ஒன்று மிதுனம் மற்றொன்று கன்னி, இவை இரண்டையுமே ஒரே சமநிலையிலே வைத்து உங்களுக்கு சொல்கின்றேன். சிவ வழிபாடு அல்லது சிவனை சரணாகதி அடையக்கூடிய நிலையில். ஆக இந்த 4 அமைப்புகளும் ராசி கட்டத்திலே 12 ராசி கட்டத்திலே இந்த 4 அமைப்புகளும் ஈசனின் அம்சம் கொண்டு அதிலும் குறிப்பாக சிவாம்சத்தை தன்னுடைய வாழ்நாளிலே மிகப்பெரிய வளத்திற்காக பயன்படுத்தும் போது இந்த உலக வளம் பெறும், செழிப்பு பெறும், அதனோடு கூட இவர்களும் வளம் பெறக்கூடிய அமைப்பை பெறுவார்கள். எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.